தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குருவின் மொழி கேளாத சீடனும் இவங்க இருந்தா என்ன இறந்து போனா என்ன அப்படி என்றால் என்ன இருந்தாலும் பயன் கிடையாது இறந்து போனாலும் பயன் கிடையாது ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு உதகாத பிள்ளை அம்மா அப்பாவுக்கு அந்திய காலத்துல வயசாகி போச்சு ஆடி ஓடி வேலை பார்க்க முடியாது அப்ப அவங்க உடம்புக்கு மேலுக்கு சரியில்லைன்னு வையி பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு பாக்குறதுதான் நல்ல பிள்ளை அதை விட்டுட்டு வயசாகி போச்சு இன்னும் நம்மளால காப்பாத்த முடியாது நான் வெளிநாட்டுக்கு போறேன் வேலைக்கு போறேன் உன்னை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்து விடுதேன் இல்லைன்னா உன் மக வீட்டுக்கு போ அப்படின்னு எந்த பிள்ளையும் சொல்லக்கூடாது காய்ச்சல் அடிக்கி அப்பாவை கூட்டு போய் ஒரு ஊசி போட்டு கூட்டு வரல வண்டியில அப்படின்னு அவன் கொண்டு எனக்கு வேலை கிடக்கு நீ வேணா நடந்து போய் ஊசி போட்டு போயிட்டான் முடிஞ்சா போ. மறுநாள் காலையில அவங்க மாமியா வந்திருந்தா என் சமந்தாரி என் சமந்தாரிக்கு வந்த உடனே அவளுக்கு காய்ச்சல் அவளுக்கு காய்ச்சல் அடிச்ச உடனே மாமியால என் மாமன் வண்டியில வச்சு கூட்டு போறான் பைக்கில ஏத்தி கூட்டு போறான் மானம் கட்டா இவளும் ஏறி ஒன்னா போறான் மாமியா பெண்ணு கொடுத்திருக்கா பாத்தியா அதனால கண்ணா நினைக்காரு பெண்ணு கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம்னு நினைக்கான் அப்ப நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்க மாத்திரை கொடுக்க மாட்டேங்க ஊசி போட்டு விட மாட்டேங்க மாமியா வந்தா மட்டும் பைக்ல ஏத்திட்டு போறான் அப்ப அப்படி ஒண்ணு மந்திரம் போடல பொண்ணு நல்ல பொண்ணா பொத்து கொடுத்திருக்கிறதுனால அழகான பொண்ணா பொத்து கொடுத்திருக்கா ரொம்ப பாசம் அதனால பாசமா இருக்கான் அதனால நீ சொன்ன மாதிரி மாமியாருக்கு இருக்க மதிப்பு கூட அப்பாவுக்கு இல்ல நம்ம தாய் தகப்பனு கிடையாது அப்படி ஆயி போச்சு அதனால பெற்ற தாய் தகப்பனுக்கு உதவாத பிள்ளை சில வீட்டுல எல்லாம் இந்த ஆம்பளை பிள்ளை பெற்ற தாய் தகப்பனுக்கு தயங்கிய காலத்துல தாகத்தை தீர்க்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட கோதி கொடுக்க மாட்டான் தண்ணி கொடுக்க மாட்டான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டான் ஏவன வேலையை பார்க்க மாட்டான் ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாவன்னு வையே இவன் புருஷனும் கொண்டாட்டியும் பைக்கில எங்க போறாவோ சவுளி கடைக்கு போறாவோ சவுளி கடைக்கு போய் இவனுக்கு சாமி கும்பிடுறதுக்கு அவன் மருமக என்ன செய்வா தெரியுமா இந்த மாவாட்டி மருமக 10,000 ரூபாய்க்கு போய் சேலை எடுக்கிறதுக்கு நிப்பா 10,000 ரூபாய்க்கு எதுக்குடி சேலைன்னா நேத்தே அத்தை கனவுல வந்தாங்க கனவுல வந்து எனக்கு இப்படித்தான் சேலை வேணும்னு கேட்டா அதனால எனக்கு வேண்டாம்யா எனக்கு 10,000க்கு எனக்கு சேலை புடவை எடுத்திருப்பனா உங்க அம்மாவுக்கு தான் இருக்கும்போது தான் செய்ய முடியல போனதுக்கு பிறவாவது அவ ஆசைக்கு நம்ம இந்த பட்டு சேலை எடுத்து வச்சு கும்பிடுவோம் ஆத்மா சாந்தி அடையும் இந்த சேலையை வந்து மறுபடியும் அவ கட்ட போறா இவன் சாமியை கும்பிட்டுட்டு இவன் எடுத்து கட்டதுக்கு இந்த 10,000 ரூபாய் புடவைக்கு பிளான் போடுவா சரி மாவாட்டி மருமக தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா இந்த பெத்த பிள்ளை எண்ணிவாரு இருக்கும்போது பச்சை தண்ணி இல்ல செத்ததுக்கு பிறகு ஊர் வைக்கணுமா அதுக்கு மேல என்ன வெடி என்ன அவளுக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஏத்த வண்டி என்ன குச்சால தீர்த்தம் என்ன காசி தீர்த்தம் என்ன பாவனாச தீர்த்தம் என்ன ராமேஸ்வரத்துல போய் இந்த தீர்த்தத்தை கொண்டுகிட்டு வருவான் எதுக்கு இவளுக்கு ஊத்ததுக்கு இருக்கும்போது இல்லையா இருக்கும்போது பச்சை தண்ணி கிடையாது செத்ததுக்கு பிறகு சாட்ட அது குடித்தானே குடிக்காம போறானே வெண்டாட்டி மேய்க்க விளக்கடையை பிடிச்சி வெட்டினானோ அதானே காக்க அது நம்ம வீட்டுக்காரர் நல்லா மம்பட்டி வெட்டுதாரன்னு தெரியட்டும்னு அப்படின்னு என்னையும் வந்துருமா வீட்டுக்கு பின்னாடி போய் அதான் பிளக்கட்டன்னு சொல்லுவாங்க அங்க போய் மொங்குன்னு வெட்டுவான் மெச்சுக்கிடுவானா சரி நம்ம புருஷன் வேலை பார்க்காருன்னு நம்ம புருஷன் வேலை பார்க்காரு நல்ல வேலைக்காரன்னு நினைப்பானு பரவாயில்ல அந்த கரவோலே எல்லா தீர்த்தமும் கொண்டாந்து கொடுக்காங்க அது மாதிரி ஊரு வைக்கிறதுக்கு சரி இருக்கும்போது தண்ணி இல்லாம செத்த பிறகு இவ்வளவு தீர்த்தமும் ஆமையா அதனால ஆபத்துக்கு உதவாத பிள்ளை ஆமா ஆறும் பசிக்கு உதவாத அன்னம் அன்னம்னா ஒரு ஆளுக்கு வயிறு பசியோடு இருக்கா பசியோடு இருக்கும் போது சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் உடம்புல போய் சேரும் பசி அமர்ந்ததுக்கு பிறகு சாப்பிட முடியுமா சாப்பிட்டாலும் அது இறங்குமா இறங்காது சாப்பாடு அந்த சாப்பாடு அதுக்கு பிறகு ஆகாது ஆமையா அதான் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீர் அப்படி என்றால் தாகத்தோடு
இருக்கும் போது கிடைக்காத தண்ணி அதற்கு பின்னால எதுக்கு தாகத்தோட ஒரு தண்ணி கேட்டா கொடுக்கணும். அதை விட்டு 12 மணி ஆகட்டும் கடை திறக்கட்டும் அப்ப வாங்கி தரணும்னு சொல்லக்கூடாது. 12 மணியா? 12 மணிக்குன்னா உன் வீட்டுக்காரி நீங்களும் போய் குடிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா தண்ணின்னு தாகத்துல தண்ணி கேட்கும் போது படக்குன்னு கோரி கொடுத்துடணும். அதை விட்டு நீ சொல்லுற டைமே சரியில்லை. அதை விட்டுட்டு தண்ணி இல்ல ஒண்ணுமில்ல 12 மணி கடை திறந்தா தான் தண்ணி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்ல அந்த வார்த்தை வரக்கூடாது. அதான் தாகத்துக்கு உதவாத தண்ணி. அதான் தாகத்தை தீராத தண்ணீர். சரித்திரம் அறியாத பெண்டிர்னா யாரு? அவ யாரு? வீட்டுக்காரர் நிலைமையை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும். எப்படி நடக்கணும்? அவர் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தாருன்னா 10 ரூபாயில 5 ரூபாயை செலவு பண்ணணும். மிச்சம் 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல பொண்டாட்டி. அதை விட்டுட்டு 10 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தா பக்கத்து வீட்டுல கூட 10 வாங்கி பட்டுச்சேலை எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. சில வீட்டுல எல்லாம் வாரத்துல 4 நாளைக்கு ஒரே குழுவு. 4 நாளைக்கு குழு எடுத்து என்னவா தெரியுமா? என்ன செய்வா? இந்த பட்டுச்சேலை, கவரிங், செயின், கொலுசு, மெட்டி இத்தனை வாங்கறதுக்கு குழு எடுத்து பொண்டாட்டியும் புருஷனும் பைக்ல சம்முன்னு போறாங்க. எல்லாம் எதுக்கு? இந்த பட்டுச்சேலைக்கு. கடன் வாங்கி இதெல்லாம் தேவையாயா? ஆமா, குழு எடுத்து பைக்ல போய் செலவு பண்ணும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். குழந்தை பிறந்தது மாதிரி இருக்கும். குழு கெட்டும் போது தான் வலிக்கும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஒரு குழு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழு, புதன்கிழமை வேலை வெள்ளி, 6 நாளும் 6 குழு கட்ட வேண்டி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸ்பெஷல் குழு வேற. அப்ப வீட்டுல பொண்டாட்டி முடிஞ்சு சண்டை போட்டு கிடப்பாங்க. அப்போ சரித்திரம் அறியாத பெண்டிர்னா நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவுக்கு பாடுபடுதாரோ நீ சொன்ன மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் வாழணும். இந்த மனுஷன் 1 கிலோ அரிசி டெய்லி வாங்கி கொடுத்தாருன்னா பெண்ணா பிறந்தா என்ன செய்யணும்? அந்த 1 கிலோ அரிசியில ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியா வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த அரிசியை பொங்கணும். அந்த தனியா ஒவ்வொரு பிடி எடுத்து வைக்க பாத்தீங்களா? அது ஒரு நாளைக்கு நம்ம உதவிக்கிடும். உதவிக்கிடும். அதுதான் சரித்திரம் அறியாத பெண்டீர். கோபத்தை அடக்காத வேந்தன். அதனால யாரு தெரியுமா? ஒரு ஆளுக்கு வந்து கோபம் வரணும். கண்டிப்பா வரணும். காரணத்தோட வரணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு அலைய கூடாது. இம்புன்னு அலைஞ்சா என்ன ஆகும்? அந்த பந்தல்ல உட்கார்ந்து இருக்காங்க பாரு ஆம்பளைங்க. எந்த ஆம்பளைங்க மூஞ்சிலையாவது சிரிப்பு இருக்கா பாரு? எப்படி சிரிப்பு வரும்? ஏம்யா வீட்டுல பொண்டாட்டி படுத்த பாட்டுல சிரிப்பு எப்படி வரும் எங்களுக்கு? ஐயோ, அது வேற இருக்கா? வீட்டுல நிம்மதி இல்லாம தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இங்க வந்தாலும் சிரிக்கலாம்ல? அப்போ நீங்க சும்மா ஒத்தையில தானே வந்திருக்கேன் வீட்டுக்கார அம்மா விட்டுட்டு. வீட்டுக்கார அவன் மூஞ்சில போய் தான் முடிக்கணும். அது இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கிற வேண்டியதான். அதனால கோபத்தை அடக்காத வேந்தன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எவன் ஒருவன் கோபத்தோடு எந்திருக்கிறானோ அவன் கண்டிப்பாகவே நஷ்டத்தோடு தான் கீழே இருப்பான். அன்பினாலும் பொறுமையினாலும் சாதிக்க முடியாததை வேறு எதாலும் சாதிக்க முடியாது. அதனாலே கோபத்தை அடக்காத வேந்தனும் குருவின் மொழி கேளாத சீடன். குருவாகப்பட்டவர் சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் 5க்கு 2வது அவர் பேச்ச கேட்கணும். அவர் சொல்லை கேட்டு நடக்கணும். குருவின் பேச்ச கேட்கல, அவரை மதிக்கலன்னா என்ன ஆகும்? பிறகு நமக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்காது. படிப்பு மண்டையில ஏறாது. அதனால அம்மா பார்வதி ஆபத்துக்கு உதவாத பிள்ளை நமக்கு இதுக்கு மேல வேண்டாம். இருக்கிற குழந்தை நமக்கு போதும். அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல பார்வதா தேவியானவள் ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, என்ன நீங்க சொன்னா ஏதும் பிள்ளை எனக்கு என்னை 8 நாளைக்குள்ள ஐயா ஏதும் பிள்ளை வேணும். ஐயோ 8 நாளைக்குள்ள ஆண்டவா ஏதும் பிள்ளை எனக்கு வேணும். அங்கே பார்வதியும் சொன்ன ஆண்டவை எது சொல்? அம்மா பார்வதி குழந்தை வரம் இல்லை என்றார். பார்வதி எனக்கு 8 நாளைக்குள் குழந்தை வேணும்ங்கிறார். இரு பேர்களுக்குமே கையிலே தர்க்கம் நடக்கும் போது அந்த நேரத்தில் கைலாசத்திற்கு யார் வருகிறார்? இதோ நாமளை சுமந்து கொண்டிருக்கிறாள் பாருங்க. பொறுமையிலே சிறந்தவா அம்மா பூமாதேவி கைலாசத்துக்கு வருகிறாள். பொறுமையிலே சிறந்தவள் அம்மா பூமாதேவி கைலைக்கு வந்து பொறுமையிலே சிறந்தவள் பூமாதேவி கைலைக்கு
இன்பமும் இருக்கும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ஆமா. அப்படி இருக்கும் போது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்னய்யா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். ஜனனம்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் படைத்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏன் பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை? எதுக்குயா இல்ல? அந்த காலத்திலே என்ன பூமாதேவி இருந்த நேரத்தில் ஆமா பூலகத்திலே பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாருக்குமே பிறப்பை தவிர இறப்பு கிடையாதான். எங்க பார்த்தாலும் ஆட்களால தெரியும். 200 வருஷம் 300 வருடம் 400 வருடத்திற்கு ஆமா ஆண்ட அனுபவித்த ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள்முளைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோளுக்கு எலும்புக்கும் துண்டம் இல்லாம ஆமா காடு வாவாங்கும் வீடு போப்போங்கும் கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபிடி போட்டு நிக்கும். அப்போ இந்த உடம்பு 6 மாத குழந்தை மாதிரி குறுகிருமா? ஆமையா 6 மாத குழந்தை மாதிரி குறுகிரும்னு சொல்லித்தான். ஆமா அப்போ வீடு கட்டினா மாடா குழி போட்டு கட்டுவாங்களா ஐயா? மாடா குழி அந்த காலம் போட்டு கட்டியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் உபயோகப்பட்டிருக்கு. மாடா குழி போட்டா வீட்டுல என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? என்ன மாடா குழி மாதிரி போட்டிருக்கேரு தூக்கி அதுல வைக்கிறதுக்கா உள்ள வைக்கிறதுக்கா மாடா குழி தூர அடங்கியரா? ஆமா கொத்தனார வீட்டுக்கு போச்சுட்டா அப்படிம்பா. அந்த காலம் மாடா குழி ஏன் போட்டு கட்டினாங்கன்னா என்ன அந்த காலம் இந்த கூரை வீடு சாணி வைத்து தரையை முழுகுனாங்கன்னா இவங்க மாமன் மாமே கீழே இருக்கவங்கள வெளியே போக சொல்ல முடியாது, போகவும் முடியாது, நடக்க முடியாது. அதனால இந்த மருமக மாடா குழிக்குள்ள எடுத்து வச்சு வேலையை முடிச்சு மறுபடி கீழே எடுத்து வைப்பாளாம். அதுக்குத்தான் இப்படி மாடா குழி போட்டு அப்ப கட்டி இருக்காங்க. எங்க இருக்கு மாடா குழி? வீட்டுக்கு வீடு பூரா கிரானைட்டும் டைல்ஸ் தான். ஒரே டைல்ஸ். மாமியா வந்தானா 4 மாவு கட்டு போடலாம். அவன் அங்க இருந்து வருவா, கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விட்டுருக்கணும். ஆமா வந்த உடனே காலை வப்பா உழுக்குன்னு வலிவி உழுக்குன்னு வலிவி ஆமா கடக்குன்னு கீழே விழுந்துருவா. விழுந்து பிம்மனை போயிரும். ஆமா நல்ல வேலை இங்க வந்து பிம்மனை போச்சு. நமக்கு என்ன மர்மம் போட்டிருக்கான். சரி அதனால அந்த காலத்துல வந்து இப்படி கிடையாது பாருங்க. இல்ல இந்த பூலோகத்திலே மனிதர்கள் எல்லாம் பிறந்து இருக்க பூமாதேவிக்கு உயிர் சுமை அதிகமாகி போச்சு. உயிர் சுமை அதிகமான உடனே பூமி பாரத்தை தாங்க முடியாத பூமாதேவி எனக்கு நீங்க கொஞ்சம் பூமி பாரத்தை குறைக்க வேணும் ஐயா. அப்படியானா நீ கவலைப்படாத பூமாதேவி, வள்ளுவரை வரவழைத்து நான் உனக்காக பறைவோசை அடிக்க சொல்லுவேன் என்று தெய்வ திரு வள்ளுவரை ஆண்டவன் அழைத்து பூலகத்தில் சென்று பூமாதேவிக்காக நீங்க ஒரு பறைவோசை ஒண்ணு அடிக்கணும். பூவிருக்க பிஞ்சு இருக்க காயம் இருக்க கனியும் இருக்க கனியிலே கனிந்த கனி பழத்து உதிர வேணுமே என்று நாங்க மத்தியானம் போய் படுத்திருந்தோம். நானும் உடுக்காடுறோம். சரி சரியான புளிய மரத்துல பாத்தீங்கன்னா என்ன பூ ஒரு பக்கம் சொருன்னு விழுது. ஆமா பழம் ஒரு பக்கம் பொத்துன்னு விழுது. காய் ஒரு பக்கம் பொத்துன்னு விழுது. பிஞ்சு ஒரு சைடுல விழுது. அந்த பூவா இல்ல அந்த பிஞ்சா இல்ல அந்த காயா? பூவு பிஞ்சுன்னா அது கிடையாது. நினைக்க மாதிரி கிடையாது தம்பி. என்ன வேற என்ன? இது கத்தி. சரி இது சாதாரண பூ கிடையாது. என்ன பூன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சரி 4 மாசம் 3 மாசம் குழந்தை. ஆமையா பிஞ்சின்னா ஆமா பிறந்து 1 வயசு 2 வயசு சரி ஆகக்கூடிய பிள்ளை. ஆமா காயின்னா சரி என்ன மாதிரி 25 வயசு 26 வயசு ஆளு. உன்னை மாதிரி 26. ஆமா ஆமா குறையத்தா. பிறகு எனக்கு வயசு என்ன அதிகமா தான் இருக்கு. சரி இருக்கட்டும். முடி மட்டும் லேசா கலந்திருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன? அது பித்தனர. பித்தனர. அதனால வயசு எனக்கு 27 வயசு தான் ஆகுது. அப்புறம் வந்து கனின்னா கட்டக்கார மாதிரி கனியிலே கனிந்த கனி மட்டும் ஒன்னே மாதிரி. சரி என்ன மாதிரி இருந்துருக்கு. அதனால இந்த பூலகத்திலே கனியிலே கனிந்த கனி மட்டும் இருக்கிறதுக்கு இருந்தாலும் எந்த புண்ணியமும் கிடையாது. அதனால அது மட்டும் பழத்து உதிரணும்னு நீர் போய் பறைவோசை அடிச்சுட்டு வாரும். அப்படி என்று சொன்னபோது நமக்குத்தான் அப்படி என்று சொன்னபோது ஆண்டவன் சொன்ன வார்த்தைக்கு இணங்க அந்த தெய்வ திருவள்ளுவரும் வெள்ளையான மீதில் ஏறி ஒத்த முரசெடுத்து ஒரு தட்டு தட்டுவார். ஒத்த முரசெடுத்து ஓங்கி ஒரு தட்டு தட்டினார். அப்போ இந்த நேரத்துல யார் வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத
மகாமுனிவர் வந்து நிக்காரு. நாரதர் வந்தா நான் சும்மா விடுவாரா ஐயா? என்ன செய்வாரு? நாரதர் வந்தா கலக வைப்பார், அது நன்மையிலேயே முடியும் என்பார்கள். அப்ப இந்த நாரதர் வந்து இந்த வள்ளுவரை நல்லா ஓங்கி பறைவசடிக்க சொன்னார் உடையவன் சிவபெருமான். கோபம் வந்தாதான் இவர் நல்லா பறைவசைய ஓங்கி அடிப்பாரு. கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? செல்போனை பிடிக்கிட்டு ஓடியே போயிடணும். என் தம்பி அந்த மாதிரி செல்போன் வச்சுக்கிற பத்தியா? செல்போனை மட்டும் பிடிக்கிட்டு ஓடிட்டோம்னு வச்சுக்கோ, பின்னால விரட்டி வருவாரு. விரட்டி வந்து பிடிச்சி ஒரு அடி கொடுத்தா தான் விடுவாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அடிச்சாலும் கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த செல்போனை மட்டும் பிடிங்கிட்டு போனோம்னு வை, பின்னாலே வருவாங்க வந்து விரட்டி வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. ஏன்னா உலகமே அதுல தானே இருக்கு. பிறகு பல்லு இல்லாத ஆளை கூட பார்க்கலாம், இந்த செல் இல்லாத ஆளை பார்க்க முடியல. நாட்டுல செல் இல்லாத ஆளே கிடையாது. சரி, அதனால ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு இடையூறு ஒண்ணு செய்யணும், அவங்களுக்கு இடைஞ்சப்படுத்தணும் என்று சின்னஞ்சிறு பிள்ளைய வரவழைத்து அப்பா பாலர்களா அண்ணா நிக்காரு பாரு, வெள்ளை யானையில ஒரு ஆளு, ஒரு கிழமை, ஒரு பண்டாரன். ஆமா, அவர் யாரு தெரியுமா? அவர் ஒரு கிறுக்கன், அவர் ஒரு மெண்டலு, அவர் ஒரு லூசு, அவர் ஒரு பைத்தியம், அவர் ஒரு கோட்டிக்காரன், அவர் ஒரு கிறுக்கன். அவனை பூலகத்தை விட்டு அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைகளுக்கு தான் சொன்னா போதுமே, சின்ன பிள்ளைக்கு தெரியாது பாரு, உடனே கல்லும் கட்டியுமா எடுத்து எரிய ஆரம்பித்து விட்டார்கள். வள்ளுவருக்கும் அடித்தடியை பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையை மாத்தி அடித்தார். எப்படி அடித்தார்? ஆண்டவன் எப்படி அடிக்க சொன்னார்? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனிந்த கனி மட்டும் உள்படி அடிக்க. கனியிலே கனிந்த கனி மட்டும் வளர்த்து உதிர பகவான் அடிக்க சொன்னார். ஆனால் இந்த வள்ளுவர் நாவு தடுமாறி அடி பொறுக்க முடியாமல் அவர் பறை ஓசையை மாத்தி அடித்தார். சாமி பூவோடிர பிஞ்சோடிர பிறந்த 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது. மனவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. இன்னைக்கு பாருங்க பேப்பர்ல சில நாள் போடுவாங்க, மனக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லாம் இவர் அடித்த பறை ஓசையினால, அப்படி போகுது. கீழே வீட்டு சின்னாத்தா போனான்னா மேல வீட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா. வேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியலங்க. இருக்கும் போது ஊருக்குள்ள ஒரே ஊர் புரணி, அவளை கெடுத்து பேசுவா, இவளை கெடுத்து பேசுவா. தெருவுல ஒரு வீடு பாக்கி இல்லாம ஒரே புரணி நடக்கும் பாத்துக்கோ. அதனால இங்கதான் கெட்டு போச்சு. கைலாசத்துல போய் வேலையை பார்ப்போம். அங்கதான் புரணி இல்லாம இருந்துச்சு. அங்கேயும் போய் 2 கிளவி போனா, அங்க போய் பத்த வச்சு விட்டுட்டா. எப்படி? அங்க வந்து சொக்கலோகத்துல இருக்கவங்களுக்கு இவங்க மூட்டி விட்டு உடனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிபடி வந்துருச்சு. நம்ம ஒருத்தன் வயசாலியை பிடிச்சி அடிக்கான், ஒருத்தன் கொஞ்சம் வயசுக்காரனை பிடிச்சி அடிக்கான். அங்க கைலாசத்திலயும் நிம்மதி கிடையாது. இந்த கிளவி 2 பேரும் போறாங்க. இழுத்து விட்டா நீ அங்க இருந்தீங்களா? உன்ன அவன் ஒரு மாதிரி பேசினான் அப்படின்னு சொன்ன உடனே ஆம்பளைக்குள்ள சண்டை வந்துரும். அந்த மாதிரி கைலாசத்திலயும் போய் சீரழிக்க பேர் கழக 2 கிழவியும் சொல்லி அங்கேயும் போய் இழுத்து விட்டுட்டா. உலோகத்துல இழுத்து விட்டது போதாதுன்னு கைலாசத்தையும் போய் கெடுத்துட்டாள் ஐயா. அப்ப இந்த கைலாசத்திலே இறைவன் சொன்னபடியாக பறை ஓசை அடித்தார் பாருங்க. பூலோகத்து மனுக்கள் எல்லாம் ஆண்டு மடிய அன்னையில இருந்த ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் உயிர் சேதமாகி விட்டது. திடீர்னு எல்லா பூலோகத்திலும் ஆண்டு மடைந்தது பாரு.
பூலோக மக்களுக்கு இறந்த பிணத்தை என்ன செய்யணும்னு யாருக்கும் தெரியல. அது ஒரு பைத்தியார காலம். முன்ன பின்ன செத்தாத்தானே தெரியும் அதை என்ன செய்யணும்னு. அப்ப நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? திடீர்னு செத்த உடனே இதை எரிக்கவும் தெரியாம புதைக்கவும் தெரியாம இந்த மையத்தை எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஈசானிய மூலையில கொண்டு குமிச்சிட்டாங்க. குமிச்சிட்டாங்க. மையம்னா என்ன? மையம்னா என்னது? மையம் என்றால் பிணம். அப்ப இந்த பிணத்தை எல்லாம் ஈசானிய மூலையில குமிச்சதுனாலதான் அதுக்கு மையானக்கரைன்னு பேர். அப்ப சுட்டா அதுக்கு பேரு சுடுகாடு. நமக்கு தான் இடுகாடு. அப்ப இந்த பூலோகத்திலே இறந்த பிணங்களை எல்லாம் இப்படியாகவே குமிந்திருக்கும் போது பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகிவிட்டது. உடனே பூமாதேவி சுமை பொறுக்க முடியாமல் அவள் கைலாச மலைக்கு வந்து அவ கடவுளோட உயிரோட இருந்தாலாவது இந்த மனிதனை தூக்கி சுமக்கலாம். அவன் செத்து மடிந்தா நீசப்பாவி. அதனால இந்த மனிதர்கள் எல்லாம் செத்ததுக்கு பிறகு அவன் உடம்பு ஊதி அவன் கணத்தையும் நாட்டத்தையும் பார்த்தா என்னால சுமக்க முடியல. ஆண்டவா நீங்க எனக்கு பிண சுமையை குறைச்சுட்டாங்க. மனித உடம்பு அப்படி இருக்குமா? அப்படின்னு சொல்லுவாங்க. செத்த உடனே மனுஷனுக்கு வெயிட் அதிகமாயி போகும். அது எதுக்கு ஆகுது தெரியுமா? எதுக்கு? செத்துட்டோம்னா எல்லா பேயும் மேல வந்து உட்கார்ந்துன்னு சொல்றாங்க. அப்படியா? அதனால ஆண்டவாய் சிவபெருமானே இந்த பூமியில் உள்ள பிண சுமையை எனக்கு குறைக்க வேண்டும் என்று பூமாதேவி முறையிட்டார். அப்ப இறைவனாகிய சிவபெருமான் பூமாதேவி என்னாலதானே வந்துச்சு, நானே உனக்கு குறைச்சு தரேன் என்று இறைவனாகிய பகவான் பூமாதேவிக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டவா நீங்க எப்படி குறைக்க போறீங்க? பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், பிணச்சு மைய உனக்கு குறைச்சு தாரேன், எம்மா மடலையாக உலகில் பிறக்க போறேன், ஏய் மாயானத்தை உனக்கு காத்து தாரேன், எம்மா சுடலையாக வந்து பிறக்க போறேன், அம்மா நான் பிறக்க போறேன், ஓ சுடுகாட்டு காத்து தாரேன், பிறக்க போறேன். எம்மா மாயாண்டியா பிறக்க போறேன், ஓ மாயான சுருதிய காத்து தாரேன், ஆண்டவனும் சொன்ன போது எம்மாயே பூமாதேவி நாளை ஒரு காலத்தில் நானே ஒரு பிள்ளையா பிறந்து பிறச்சுமைய உனக்கு நான் குறைத்து தாரேன். அம்மா நான் மதலையா பிறந்து உன் மாயானத்தை காத்து தாரேன், வடக்கு திசை சுடலை மாயாண்டியா பிறந்து உன் சுடுகாட்டு சுருதிய உனக்கு நான் காத்து தாரேன் என்று பூமாதேவிக்கு ஆண்டவை வாக்கு கொடுத்தார். பார்வதி ஒரு ஓரமா நின்று இதை வேடிக்கை பார்க்க இந்த ஆண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க நமக்கு ஒரு பிள்ளைய கேட்டா இந்த ஆண்டவே நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பூமாதேவிக்காக உலகத்தில் போய் இவன் அவதாரம் செய்யறோம்னு சொல்லுகிறாரே, இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா எனக்கு செய்த பாவத்தை தீர்க்க நான் குழந்தை கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பூமாதேவிக்காகவே பூலோகத்தில் பிறக்க போக உங்களை சும்மா விட மாட்டேன். நீர் எங்கெங்கு பிறந்தாலும் உமக்கு தாயாக நான் வந்து பிறப்பேன். பார்வதி அம்மா நீ எப்படி பிறக்க போற? சாமி பிள்ளையாக உலகில் பிறந்திரானா, பிள்ளையாக உலகில் பிறந்திரானா, பேச்சியாக வந்து நாம் பிறப்பேன், நீங்க மடலையாக உலகில் பிறந்திரானா, மாயான பேச்சியா நாம் பிறப்பேன், ஏய் சுடலையாக வந்து பிறந்திரானா,
அம்மாளா பிறப்பேன் சுடுகாட்டு பேச்சியா பிறந்து உம்மை சுட்ட பிணத்தை எடுத்து உம்மை வாயில கொடுத்தாத்தா செய்த பாவம் பூரா எனக்கு தீரும் அப்படி என்று பார்வதா தேவி சொன்ன போது ஆண்டவன் பார்த்தார் பார்வதி நீ உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டியே உனக்கு பேர் வெட்ட பிள்ளை வேணும் கேளு நான் இப்ப தாரேன் ஆண்டவா பரம்பரு